Hi friends, welcome to our channel Laksha Lifestyle. So friends, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு இதை பற்றி தான் இருக்க போகுது. ரெடிமேட் கை அட்டாச் பண்ணுறதை பற்றி சிம்பிளாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டாப்பை உள்பகுதி நம்ம திருப்பி எடுத்துக்கணும். அந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா நம்ம மார்க் பண்ணணும். அண்ட் முக்கியமாக இதுக்கு என்ன தேவைன்னா இந்த மாதிரி ஒரு கிளாத்து நம்ம நெக்கை வந்து திருப்பி அடிக்கிறதுக்கு கிராஸ் பீஸாக நம்ம ஒரு 1.5 இன்ச்சு அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம மார்க் பண்ண பிளேஸை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ நீட்டாக அதை வச்சுக்கணும் அப்படிங்கிறத ஸ்க்ரீனில் பாருங்கள். நெக் டு நெக் அந்த ஆர்ம் ஹோல் டு ஆர்ம் ஹோல் கரெக்டாக வச்சுட்டு நெக்கோட சென்டர் பாயிண்டில் கரெக்டாக அதை நம்ம மார்க் பண்ணணும். கொஞ்சம் முன்ன பின்ன வைக்கக்கூடாது. அது ஒரு மாதிரி கோணையாக நல்லா இருக்காது. கரெக்டாக நம்ம மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிக்கிட்டு நம்ம அந்த சிசர் கட் போட்டு எடுத்துடணும். எடுத்துட்டு ஒரு கிராஸ் பீஸை வச்சு நம்ம அதை அடித்து திருப்பணும். இப்போ என்னென்னா கட்டிங்கை ஸ்டார்டிங் அந்த நான் பிடிச்சிருக்கேன் பாருங்கள், அது வரைக்கும் நான் கட் பண்ண போகிறதில்ல. ஒரு இன்ச்சு விட்டுட்டு தான் கட் பண்ணியிருக்கேன். 1 இன்ச் அளவுக்கு ஏற்கனவே தைச்ச ஜாயிண்ட்டு இருக்குது, அதுக்கப்புறம் தான் நான் கட் பண்ணியிருக்கேன். இது எக்ஸ்ட்ரா பீஸ். இதில் சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கணும். அப்போ தான் அது நகராமல் கரெக்டாக நமக்கு தைச்சி எடுக்க முடியும். இப்போ வந்து கிராஸ் பீஸாக ஒரு 1.5 இன்ச்சுக்கு எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை நான் இதில் எப்பவும் போல் நம்ம தையல் போட எந்த பகுதியில் வச்சு நான் தைக்கிறேன் அப்படின்னா நல்ல பகுதியில் வச்சு தைக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை நம்ம நல்ல பகுதியில் வச்சு தைச்சிட்டு அந்த பக்கத்தை அப்படியே திருப்பி உள் பக்கமாக ஃபோல்டு பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டோம்னா பர்ஃபெக்டாக வேலை முடிஞ்சுது. நெக்கை கம்ப்ளீட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம கை ஜாயின் பண்ணிடலாம். நெக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரவுண்ட் ஷேப் வச்சு அழகாக தைச்சிட்டு ஒரு சிசர் கட் கொடுக்கணும். அப்போ தான் அது திருப்பி உள்ளே மடக்கும் பொழுது நல்லா பதிஞ்ச மாதிரி நீட்டாக இருக்கும். சிசர் கட் கொடுக்காம நம்ம மடித்து அடித்தோன்னா அது ஒரு பெரிய சைஸ் பைப்பிங் மாதிரி உருண்டுக்கிட்டு நல்லாவே இருக்காது. அதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இப்போ நான் அதை கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நான் சொன்ன மாதிரி சிசர் கட்டை கொடுத்துக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தையல் லைன் வரைக்கும் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம திருப்பும்போது அது நீட்டாக பதியும். இப்போ நம்ம கொஞ்சம் விட்டு தைச்சிருக்கிற அந்த துணியை ஃபோல்டு பண்ணி இதையும் ஃபோல்டு பண்ணிக்கிறோம். அவ்வளோதான், நீட்டாக இருக்கா? இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு அழகாக அதை ஒரு தையல் போட்டு எடுத்துக்கணும். ஒரு தையல் போட்டால் போதும். இதே மாதிரி ஃபுல்லாக ஃபோல்டு பண்ணி கம்ப்ளீட்டாக யூ ஷேப் ஃபுல்லாக நம்ம வந்து முடிச்சிடணும். இது மெயினாக நீங்கள் கவனிக்க வேண்டியது கிராஸ் பீஸ் தான் போடணும். சேம் கலர் கொடுங்க, அப்போ தான் நீட்டாக இருக்கும். வேறு கலர் துணியெல்லாம் போட்டுறக்கூடாது. இதே டாப் என்ன கலரோ அதே கலர்லேயே நீங்கள் லைனிங் துணி கொடுக்கணும். கிராஸ் பீஸ் தான் கொடுக்கணும். இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் மாற்றி கிடச்ச துணியில் போட்டோம் அப்படின்னலாம் எடுபடாது. ஓகே, இப்போ நம்ம இதை கம்ப்ளீட்டாக உருட்டி அடிச்சுட்டு கை ஜாயின் பண்ணுறதை பார்க்க போயிடலாம். எப்படி ஃபோல்ட் பண்ணுறேன்றதை கவனிங்க. ஜஸ்ட் அதை கை வச்சே தேய்ச்சி விட்டு அயன் பண்ணி பண்ணுற மாதிரியே பண்ணிட்டோம். லாஸ்ட்டும் அந்த ஃபோல்டு கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடணும். எட்ஜு வரை வந்து நீட்டாக முடிச்சிடணும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இவங்க கொஞ்சம் லோ நெக் போடுறதுக்கு ஆசைப்படுறவங்க கரெக்டாக அந்த மாதிரி அவங்களுக்கு அமைஞ்சிருச்சு. இப்போது இந்த மாதிரி ஒரு கிளாத்து ஆல்ரெடி லேஸ் அட்டாச் பண்ணி வச்சுருக்கிற ஒரு ஒண்டர்ஃபுல்லான கிளாத்து இதில் கை தைக்க போகிறோம். இது ஒரு ஷால் தான். அந்த டாப்புக்கு ஷால் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் ஹேண்டு தைக்க போகிறோம். கிளாத் நல்லா திக்காக இருந்ததுனால இது ஓகே. நார்மலாக ஷாலில் கிளாத் தைக்கக்கூடாது. இது நல்லா இருந்துச்சு. கிளாத்து நீட்டாக திக்காக தான் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து இந்த அளவு டாப்பை வச்சு கிளாத்தை முதல்ல அதில் வரைஞ்சி எடுத்துக்கணும். ஹேண்டோடைய அளவை என்ன இன்னைக்கு ரொம்ப ரோலிங் ஆகுது. ஹேண்ட் அப்படியே அந்த இதில் பதிச்சுட்டு எந்த அளவுக்கு ஹைட்டு வேணும், அகலம் வேணும்
எல்லாத்தையும் மார்க் பண்ணதுக்கப்புறமா சூயிங் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா துணி தையலுக்கு எவ்வளோ இடம் விடணும் அப்படிங்கிறதையும் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் அதை கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஸ்லீவுக்கு எப்போவுமே வந்துட்டு லைனிங் வைக்கிறது இல்லை, அப்படியே தான் நம்ம தைப்போம். இப்போ லேஸ்லையும் பார்த்துக்கலாம் நல்ல பகுதி எது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம தைக்க ஆரம்பிக்கிற அந்த இடத்த மார்க் பண்ணிக்கணும். இப்போது இந்த மாதிரி ரெடிமேடில் மடித்து தைக்கக்கூடாது, பைப்பிங் கொடுத்துருக்காங்க. பைப்பிங் கொடுத்துருக்கக்கூடிய ஹேண்ட் பகுதி நம்ம இந்த மாதிரி மேலே பதிச்சு தான் தைக்கணும். அது எப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் எந்த இடத்துல நம்ம தையல் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத மார்க் பண்ணணும் இல்லையா, அதை கரெக்டாக வச்சு பார்த்துக்கிறேன். இந்த கார்னரில் ஒரு மார்க்கு, இதில் தான் நம்ம ஆரம்பிக்கணும். இதுதான் சென்டர் பாயிண்ட். இதை மார்க் பண்ண பிறகு தையல் மிஷினில் இதே மாதிரி கொடுங்க. இப்படி தான் கொடுக்கணும். இதுக்கு மேலே எக்ஸாக்டாக டாப்புடைய அந்த ஜாயிண்ட் அதையும் இதையும் ஒரே அளவாக வச்சு மேலே வைக்கணும், சேர்த்து வைக்கக்கூடாது, மேலே வச்சு பதிக்கணும். பைப்பிங் கொடுத்து வரக்கூடிய சுடிதார் டாப் எல்லாமே இப்படி தான் கை ஜாயின் பண்ணணும். ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி சேர்த்து பிடிச்சிலாம் தைக்க முடியாது. பைப்பிங் அப்புறம் உள்ளே போயிட்டு ரோல் ஆகிடும், நல்லா இருக்காது. இதுதான் பர்ஃபெக்டான மெத்தட். இப்போ நம்ம அப்படியே அந்த எண்டு வரை தச்சு முடித்து எடுத்துகிட்டு வரணும். எப்படி பண்ணுறேன்ட்டு பாருங்கள். ரோலிங்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தைச்சி திருப்பணும். எண்டு வரை கரெக்டாக இங்கே கொண்டு வந்துடணும். ஷோல்டர்லேருந்தே ஜாயின் பண்ணுங்கள் தைக்கிறதுக்கு, அப்போ கரெக்டாக முடிஞ்சிடும். பிகினர்ஸ் ஒரு சின்ன ஆல்ட்ரேஷனுக்கே வெளியில் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்க வேணாம். நம்ம வீட்டில் மிஷின் இருக்க பட்சத்தில் நாமளே ட்ரை பண்ணலாம். மிஞ்சி போனால் 10லேருந்து 15 நிமிஷத்தில் தைச்சி முடிச்சிடலாம். பிகினர்ஸ்க்கே நம்மளே தைச்சி போட்டோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் இல்லையா, அதுக்காக. கை ரெண்டையும் இப்போ ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கையுடைய தையலை முடிக்கக்கூடிய இடம் அதையும் நம்ம மார்க் பண்ணி வச்சு லைன் போட்டு வச்சுருக்கோம். அதுலேருந்து இப்போ ஆர்ம் ஹோல் வரைக்கும் நீட்டாக ஒரே லைன் வளையாமல் கொள்ளாமல் ஸ்ட்ரைட்டாக தைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். அப்புறம் கையிலையும் அந்த ஜாயிண்ட் வர போட்டுட்டு கூட கொஞ்சம் வரைக்கும் தைச்சிட்டு நீங்கள் விட்டுட்டாலே போதும். கம்ப்ளீட்டாக தைக்கணுனாலும் தைக்கலாம், இன்னொரு தையல் எக்ஸ்ட்ரா விழுந்த மாதிரி இருக்கும். இல்லை கொஞ்சம் வரைக்கும் தைச்சிட்டு நிப்பாட்டணுன்னாலும் நம்ம நிப்பாட்டிக்கலாம். இவ்வளோ தான். இதில் ஒரு டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அவ்வளோதான், நம்ம கையும் ஜாயின் பண்ணியாச்சு, நெக்கும் ஆல்டர் பண்ணி முடிச்சாச்சு. எப்படி வந்திருக்கு டாப்பு பாருங்கள், நீட்டாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.